viewers, welcome to Durga Treats. Sweets நால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு கப் கடலை மாவு வச்சு ஒரு சூப்பர் யம்மியான லட்டு எப்படி செய்ய போறோம்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா லைக், கமெண்ட் and ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அது லேசாக ஹீட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் நல்லா உருகி வந்ததும் கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டு அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கிறனால அதில் இருக்கிற கட்டியெல்லாம் உடஞ்சி நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த 1 கப் கடலை மாவை வெந்து வரத்துக்கு நமக்கு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேப்பில் 1 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி இதை விடாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம நெய்யை முதலே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 20 மினிட்ஸ் எண்டில் அதுலேருந்து மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகிடும். நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது. நெய்யை ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கட்டி கட்டியாக வர்றது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் 20 நிமிஷம் முடிகிறப்ப நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம கடலை மாவு ரெடியாக இருக்கும். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வெந்துராது. இதே மாதிரி ப்ரௌன் கலரும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மிக்சரோட சூடு போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை பவுடர் சுகர் ஃபார்மில் எடுங்க. அப்போ தான் இந்த கடலை மாவோடு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வரப்போ உங்களுக்கு ஈக்குவலாக அது மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏலக்காவை நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மிக்ஸில் 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவை எப்படி ஒரு பால் ஷேப் கொண்டு வருவோமோ அதே மாதிரி இந்த மாவே நம்ம கொண்டு வரணும். பட் இதில் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் போடணும்னு தேவையில்லைங்க. ஸ்லோவாக மெதுவாக பண்ணாலே உங்களுக்கு அழகான பால் ரெடி ஆகிடும். அப்புறமா லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை 2 கையிலையும் நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பால்ல இருந்து உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலேயே இந்த தீபாவளிக்கு கடலை மாவு வச்சு ஒரு சாஃப்டான லட்டு நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.